3 பேரின் பிரார்த்தனை. 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். வழியில் இரவு நேரத்தால் ஒரு குகைக்குள் தங்க முடிவு செய்தனர். உள்ளே சென்றதும் ஒரு பெரிய பாறை குகையின் வாசலை முழுவதுமாக அடைத்துக் கொண்டது. அவர்கள் பாறையை நகர்த்த எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர், நாம் செய்த நல்ல விஷயங்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஒருவேளை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தால் அந்த பாறை விலகலாம் என்று பேசிக்கொண்டனர். முதல் நபர், யா அல்லாஹ், எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தனர். நான் தினமும் அவர்களுக்கு உணவு கொடுப்பேன். ஒரு நாள் நான் வர தாமதமாகிவிட்டது. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். நான் அவர்களை எழுப்ப விரும்பாமல் உணவுடன் அவர்கள் எப்போது விழிப்பார்கள் என்று காத்திருந்தேன். யா அல்லாஹ், நான் அவர்களுக்கு செய்த நன்மையை ஏற்று இந்த பாறையை விலக்கி அருள்புரி என்று பிரார்த்தித்தார். உடனே பாறையின் ஒரு பகுதி விலகியது. இரண்டாவது நபர், யா அல்லாஹ், எனக்கு அழகான ஒரு அத்தை இருந்தார். நான் அவளை விரும்பினேன். அவளும் என்னை விரும்பினாள். நான் அவளை அணுகியபோது அவளுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்தச் சூழ்நிலைக்கு நான் அவளுக்கு உதவினேன். ஒரு நாள் அவள் தன் ஆசையை துறந்து என்னை விட்டு விலக விரும்பினாள். நான் அவளை அணுக முயற்சித்தேன். ஆனால் அவள் அல்லாஹுவுக்கு பயந்துகொள் என்று சொன்னாள். நான் உடனடியாக அவளை விட்டு விலகினேன். யா அல்லாஹ், அவளை அணுகாமல் நான் செய்த நன்மையை ஏற்று இந்த பாறையை விலக்கி அருள்புரி என்று பிரார்த்தித்தார். உடனே பாறையின் இன்னொரு பகுதி விலகியது. மூன்றாவது நபர், யா அல்லாஹ், நான் ஒரு தொழிலாளியை. அவனது கூலியை அவன் மறந்துவிட்டான். நான் அவரது கூலியைக் கொண்டு ஒரு வியாபாரம் செய்தேன். அதன் மூலம் நிறைய செல்வத்தை சேர்த்தேன். ஒரு நாள் அந்த தொழிலாளி என்னிடம் வந்து தனது கூலியை கேட்டான். நான் அவனிடம், இந்தச் செல்வம் முழுவதும் உனது உழைப்பு என்று கூறினேன். அவன் அதை நம்பவில்லை. அவனுக்கு உண்மை நிலவரத்தை கூறி அவனிடம் அந்தச் செல்வத்தை கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் அவருக்குச் செய்த நன்மையை ஏற்று இந்த பாறையை விலக்கி அருள்புரி என்று பிரார்த்தித்தார். உடனே பாறையின் மீதி பகுதியும் விலகி அவர்கள் வெளியே வந்தனர். நீதி, அல்லாஹ் ஒருவரை மன்னிப்பவனாக இருக்கிறான். அவனது அருளையும் இரக்கத்தையும் நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு நல்ல செயல் நமது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும். இந்த கதைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன்.